இன்று வரை எத்தனையோ இடங்களிலே இந்த இனப்படுகொலைகள் நமது தமிழர்களுக்கு திட்டமிட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதில் ஒன்று இந்த நவாலி படுகொலை என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த நினைவு கூறுதல் இன்னும் ஒரு வகையில் ஒரு அரசியல் செயற்பாடாக மாறுகிறது. இதை நாங்கள் ஒவ்வொருவரும் நிறைவேற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் எந்த ஒரு அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கிறோமோ அல்லது எந்த ஒரு அநீதிக்கு எதிராக ஒரு இடத்துல ஒன்று கூடுகிறோமோ அது ஒரு அரசியல் செயற்பாடு தான். அதை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு நமக்கு உரிமை உண்டு, அதே வேளையிலே நமக்கு ஒரு கடமையும் உண்டு. 1950களின் இறுதியிலேயே தமிழர்களுக்கு எதிரான படுகொலைகள் அல்லது இன அழிப்பு செயற்பாடுகளை இலங்கை அரசு திட்டமிட்டது. அதற்காக ஆங்காங்கே இராணுவ முகாம்களை அமைத்திருந்தது. அந்த இராணுவ முகாம்களை உருவாக்குவதன் வழியாக பல அடக்குமுறைகளை எமது இளையோர்கள் மத்தியிலே திணிக்க நினைத்தது. அவ்வாறு திணிப்புகின்ற பொழுது அவர்கள் இறுதியிலே ஆயுதம் ஏந்துவார்கள். ஏந்துகிற அத்தனை தமிழர்களையும் நசுக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று அவர்கள் 1950களின் இறுதியிலே இறங்கிய அரசு திட்டமிட்டது. அதன் செயற்பாடு தான் இன்று வரை நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்களுடைய மண்ணிலே ஒரு அராஜகம் நிகழ்த்தப்படுகிறது என்றால், நம்முடைய மக்களுக்கு விருப்புக்கு எதிராக ஒரு காரியம் நிறைவேற்றப்படுகிறது என்றால் அது ஒரு இனப்படுகொலையின் இன்னொரு அங்கமாகத்தான் இருக்கிறது. எங்களுடைய காணிகள் நமக்கு எதிராக விருப்புக்கு எதிராக சுவீகரிக்கப்படுகிற பொழுது, ஒரு அனுமதியற்ற ஒரு மதஸ்தலத்தை உருவாக்குகிற பொழுது அதுவும் ஒரு இன அழிப்பாக இருக்கிறது. எங்களுடைய கலாச்சாரத்தை அழிக்கிற பொழுது அதுவும் ஒரு இன அழிப்பாக இருக்கிறது. நமது மொழிக்கான உரிமையை அளிக்கிற பொழுது அது ஒரு இன அழிப்பாக இருக்கிறது. இந்த ஆலயத்திலே வீசப்பட்ட குண்டின் வழியாகவும் ஒரு இன அழிப்பை சந்திரிகா அரசு நிகழ்த்தி இருக்கிறது. இன்று இருக்கிற என்பிபி அரசு வரை அது தொடரப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று நாங்கள் பார்க்கிறோம், பயங்கரவாதிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் தமிழர்கள் என்றுதான் அவர்கள் கிழக்கிலும் வடக்கிலும் பேசிக்கொள்ளுகிறார்களே அன்றி தெற்கிலே அவர்கள் பேசிக்கொள்வது மிக குறைவாக இருக்கிறது என்றால் அதுவும் ஒரு இன அழிப்பாகத்தான் இருக்கிறது. இதற்கு எதிராக தமிழர்களாக உணர்வுள்ளவர்களாக நாங்கள் குரல் கொடுப்பது, அந்த குரல் கொல்லப்பட்ட ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகின்ற பொழுது, நமது மக்களுக்காக போராடி மரித்தவர்களை நினைவு கூறுகிற பொழுது, அல்லது படுகொலை செய்யப்பட்ட இடங்களிலே ஒரு மலரை நாங்கள் அஞ்சலி செலுத்துகிற பொழுது நாங்கள் அந்த கொடுமைக்கு எதிராக நாங்களும் குரல் கொடுக்கிறோம். அந்த வன்முறைக்கு எதிராக நாங்களும் ஒரு அகிம்சை வழியிலே அந்த எதிர்ப்பை தெரிவிக்கிறோம் என்பது இங்கு தெரிவதாக இருக்கிறார். பிரியமான சோழர்களே, இந்த மண்ணிலே கொல்லப்பட்ட நூற்றுக்கணக்கான அந்த மக்களை நாங்கள் இன்றைய நாளில் நினைவு கூற வந்திருக்கிறோம். எத்தனை ஆசைகளோடு எத்தனை கனவுகளோடு வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் அல்லது வளர்ந்தவர்கள் சிறுவர்கள் அத்தனை பேரும் ஒரு சில கணப்பொழுதுகளிலே அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இந்த செம்மணியிலே சில வாரங்களாக அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற எத்தனையோ மனித எச்சங்களை நாங்கள் பார்க்கிறோம். அத்தனையும் பெரும்பாலும் ஆடைகளின்றி புதைக்கப்பட்டவையாக இருக்கின்றன. ஒரு பச்சில குழந்தை வைத்திருந்த ஒரு பொம்மை, ஒரு குழந்தையினுடைய மாணவன் அல்லது மாணவியினுடைய ஒரு புத்தகப்பை, எத்தனை விடயங்கள் இன்னும் அகழ்ந்தெடுக்கப்பட இருக்கின்றன. சொல்லுகிறார்கள், இன்னும் 350க்கு மேற்பட்ட சிதிலங்கள் அங்கு எடுக்கப்பட காத்திருக்கின்றன என்றால் எவ்வளவு தூரம் நாங்கள் இன அழிப்புக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வலியை நாங்கள் எவ்வளவு தூரம் சுமந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இது சுமந்த இந்த வலிகள் கடத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. அந்த முயற்சிகளை நீங்களும் மாற்றுகிறீர்கள். அது ஒரு இறையியல் செயற்பாடாக, ஒரு ஆன்மீக செயற்பாடாக அந்த வலியை சுமந்தவர்களை ஆறுதல் அடைய வேண்டிய இந்த வழிபாடுகள் நிச்சயமாக நமக்கு அவசியமானதாக இருக்கிறது.
அது அந்த செய்தியை கடத்துவதாகவும் இருக்கிறது. பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆறுதல் அடைகின்ற ஒரு விடயமாகவும் இருக்கிறது. இங்கே கத்தோலிக்க மக்கள் மட்டுமல்ல, இந்துக்கள் பலர் இந்த இடத்திலே கொல்லப்பட்டார்கள். அவர்கள் அத்தனை பேரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவருடைய ஆன்மா இறைவனுடைய சன்னிதானத்தில் இளைப்பாற வேண்டுகிறோம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய உடலை, தன்னுடைய உதிரத்தை, தன்னுடைய வாழ்வை முழுவதுமாக கொடுத்தார். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என்று தன்னுடைய வாழ்வை அவர் இனாமாக எங்களுக்கு கொடுத்திருந்தார். பிரியமான சோதரங்களே, தன்னுடைய வாழ்வை கொடுத்த ஆண்டோருடைய இந்த பலியிலே பங்கெடுத்திருக்கிற நாங்களும் நமது வாழ்வை பிறருக்காக கொடுக்க முயல்வோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் சிந்திக்க இருக்கிற நல்ல சமாரித்தன் உவமையிலே கள்வன் அபகரித்துக் கொள்ளுகிறான், குருவும் லேவியரும் தள்ளி போகிறார்கள். சமாரித்தன் நல்லவனாக அந்த காயப்பட்டவனுக்கு உதவி செய்ய வருகிறான். அவ்வாறுதான் அன்றும் பலர் உதவி செய்ய வந்த பொழுது கொல்லப்பட்டார்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். பிரியமான சோதரங்களே, இதுதான் எங்களுடைய ஆன்மீகத்தின் அடித்தளமாக இருக்கிறது. நாங்கள் பிறருக்காக வாழ்கிற பொழுது, கொல்லப்பட்டவர்களை நினைவு கூறுகிற பொழுது அச்சுறுத்தல் இருக்கிறது தான், சவால்கள் இருக்கிறது தான். யார் இதை முன்னெடுத்தார்கள் என்று அவருடைய புலனாய்வார்கள் இங்கும் இருக்கிறார்கள், அவர்கள் ஆய்வு செய்வார்கள் தான். அதையெல்லாம் கடந்து எமக்குரிய உரிமையை நாங்கள் நிலைநாட்ட இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். இறந்தவர்களை நினைவு கூற வந்திருக்கிறோம். இந்த நிகழ்வை நாங்கள் கடத்தி செல்வோம். ஆண்டவர் வழியிலே நாங்களும் இறையரசின் வாழ்வை வாழ்வாக்க நாங்களும் உழைப்போம். பல்வேறு சமூக மனித உரிமை செயற்பாட்டாளர்களை நினைவு கூறுவோம். ஆண்டவரை அத்தனை பேருக்கும் நித்தியடி பாற்றியை கொடுத்தவர்கள், அதே வேளையில் எமது குடும்பங்களில் இருந்து போனவர்கள், அவர்களை நினைவு கூர்ந்து என்னுடைய தனிப்பட்ட தேவைகளை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். இவற்றில் நாங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். தந்தையே, ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசை உங்கள் மீது என்றும் தங்குவதாக. இறைவனுக்கு பிரியமான வாழ்வுமான இறை துணையிலே சென்று வாழ்வோம். பிறந்தவருடைய ஞாபகார்த்தமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஸ்தூபிக்கு செல்வோம். அங்கு சிறிய ஒரு வழிபாடு நம்பரும். இப்போது இறந்த அனைவரை நினைவு கூர்ந்து நிகழ்ச்சியை என்னுடைய வேட்டந்தேவர் ஏற்றி வைப்பார். அதைத் தொடர்ந்து எல்லோரும் அது வணக்கம் செய்வோம்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. பிரியமான சோதரங்களே, இன்றைய நாளில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு இதே மண்ணில் விமான தாக்குதலினால் குண்டு வீச்சினால் படுகொலை செய்யப்பட்டு அத்தனை மக்களையும் ஒரு கணம் நினைவு கூர்ந்து இந்த பொதுச்சுடரேற்றி அகவணக்கத்தில் இணைந்து நாங்கள் ஒரு கணம் அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் வேண்டுதல் செய்வோம். விண்ணையும் மண்ணையும் படைத்து ஆண்டு வருகிற தெய்வமே, வாழ்வு என்கிற கொடையை நீர் அவனேவிற்கும் கொடுத்திருக்கிறேன். இந்த உலகத்திலே நல் வாழ்வு வாழ நீர் மக்கள் அழைப்பு தந்திருக்கிறேன். 30 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த வாழ்வை வலிந்து இல்லாமல் செய்த நமது இலங்கை அரசு, அதனுடைய விமான படையணி, அவர்கள் தாக்கிய குண்டு தாக்குதல், இந்த இடத்திலே கொல்லப்பட்ட 135 பேருக்கு மேற்பட்டவர்கள், காயப்பட்டவர்கள், அங்கவீனமானவர்கள், வாழ்வை இழந்தவர்கள், இதனால் பல்வேறு மன அழுத்தங்களுக்குள்ளானவர்கள் ஒவ்வொருவரையும் உன்னுடைய பாதங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இறந்த அனைவருக்கும் நித்திய இளைப்பாற்றிய வழங்கும். வாழ்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய அருளால் வாழ வரம் கொடுத்தருளும். பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆறுதல் அடைய நீரை ஆசீராக இருந்தார்கள். இந்த இடத்திலே நினைவு கூறுகின்ற அவர்களுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் மன ஆறுதலுக்காகவும் வந்துகிறோம். இந்நிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, சமாதானத்தில் வர மக்கள்
Thank you.